மேனகா. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 19. மலையாள பகவதி. பகுதி 1. அந்த வண்டியில் ஏறும் முன் அப்பெண் பாவை பல வண்டிகளை ஆராய்ந்து கொண்டே வந்தாள். தான் தனிமையாக செல்வதால் அவள் வெற்று வண்டியில் ஏற அஞ்சினாள். மனிதர் இருந்த வண்டிகளில் பார்வைக்கு அருவருப்பை உண்டாக்காத திருப்திகரமான சகப்பிரயாணி எந்த வண்டியில் இருக்கிறான் என்று ஆராய்ந்து சாமாவையரை கண்ணுற்றாள். உடனே அவளது மனத்தில் அந்த வண்டியிலேயே ஏற வேண்டுமென்னும் ஒரு விருப்பம் உண்டானது. நமது சாமாவையரது தோற்றத்தை வருணித்து சொல்வது மிகையல்லவா? அவர் ஆண் பாலார் பெண் பாலார் ஆகிய இரு தரத்தாரும் கண்டு முதல் பார்வையிலேயே மோகம் கொள்ள தகுந்த சுந்தர வடிவினர். உருண்டு திரண்டு மன்மதகாரமான சிவந்த மேனியின் தளதளப்பும் பரந்த வட்ட வடிவமான வதனமும் வெள்ளை கடுக்கனும் ஜரிகை வஸ்திரங்களும் பட்டு உருமாலையும் தங்கக் கொடியில் தொங்கிய ஒற்றை ருத்ராட்சமும் மோதிரங்களும் ஒன்று கூடி கம்பீர தோற்றத்தையும் பெரிய மனிதத்தன்மையையும் உண்டாக்கி காண்போரை வசீகரித்தன. அவரை கண்டு உள்ளூர மகிழ்ச்சி கொண்ட கமலம் வண்டி புறப்பட்ட பின் மிகவும் நாணத்தை காண்பித்து கடைசியாக விடை பெற்றுக்கொள்ள வெளியில் நீட்டிய தனது சிரத்தை உட்புறம் இழுத்து கொள்ளாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவளது கரத்தில் வெற்றிலை பாக்கு நிறைந்த பையூர் பிரம்பு சாய பெட்டி ஒன்று இருந்தது. அவள் கதவருகில் உட்கார்ந்திருந்தாள். சாமாவையர் அவளுக்கு எதிர்ப்புற பலகையின் கடைசியில் உட்கார்ந்து சாய்ந்து கொண்டு அவள் இருந்த கதவு பக்கம் பார்த்து கொண்டிருந்தார். முதலில் சாமாவையர் அந்த பெண்ணும் அவளுடன் வந்த மனிதனும் ஏறப்போவதாக நினைத்து ஒருவாறு அருவருப்புற்றிருந்தார். ஆனால் பெண் மாத்திரம் தனிமையில் தம்முடன் திருவாரூர் வரையில் வருகிறாள் என்பதை உணர அவரது மனம் பெருங்களிப்படைந்தது. இனிமையே வடிவாக தோன்றிய அப்பெண் அழகி அந்த இரவில் தம்முடன் இருப்பதை பற்றி ஆனந்தம் கொண்டார். மேல் நிகழவிருக்கும் சம்பவங்களை கூறப்போகும் முன் அந்த பெண்ணின் வயது, தோற்றம் முதலிய விவரங்களை சிறிதளவு விளக்குவது அவசியமாகிறது. அவளது வயது 16 அல்லது 17 என்று மதிக்கலாம். நல்ல பக்குவ காலத்தின் எழிலும் ஒளியும் இனிமையும் ஒன்றாக விகசித்து விரிந்து உன்னத நிலையிலிருந்து கண்டோர் கண்களையும் மனதையும் கொள்ளை கொண்டன. நடுத்தரமான உயரமும் பருமனும் கொண்ட அவளது மேனி 10 மாற்று பைம்பொன்னோ எலும்பிச்சை பழமோ தந்தமோ என்று ஐயுறும் அழகிய நிறத்தை உடையதாயிருந்தது. நகம் முதல் சிகம் வரையிலுள்ள ஒவ்வொரு அங்கமும் அச்சில் கடைந்து பொருத்தப்பட்டதைப் போல அற்புதமாயும் லட்சண பழுதின்றியும் குற்றம் கூறுவதற்கின்றியும் அமைந்திருந்தது. தந்த தகட்டை போலிருந்த நெற்றியும் கருத்தடர்ந்த புருவவிற்களும் பெருத்த சுத்தமான நீலோர் பல விழிகளும் மாதுளை பூவின் செவ்விய நிறத்தை கொண்டு தேன் கசிந்த தீங்கனி போல பிளவுபட்ட அதரங்களும் நல்முத்தின் மதிப்பை போல வெளிர்ந்த பற்களும் ஒன்று கூடி அது முகமோ அல்லது காண்போர் மதியை மயக்கி மனதை வதைத்து பித்தமுற செய்யும் மந்திர உச்சாடன சக்கரமோ மன்மதவேளின் பானங்களது அணிவகுப்போ என தோன்றியது. கருங்கூந்தலை கற்றையாய் வாரி பின்னலிட்டு ரோஜா மல்லிகை முதலிய மலர்களால் அதை அலங்கரித்திருந்தாள். இரு புருவ விற்களின் இடையிலிருந்து திலக மண்டலத்தில் 3ஆம் பிறை தவழ்வதைப் போல ஜவ்வாதினால் கீற்றிட்டு 2 விற்களையும் ஒன்றாய் சேர்த்திருந்தாள். கயல் மீனிலும் அதிகரித்த சுறுசுறுப்பும் பிறழ்ச்சியும் கொண்ட கண்களில் கரிய மை தீட்டப்பட்டிருந்தது. செவிகளிலிருந்த வைர கம்மல்களும் அவற்றை கேசத்தோடு இணைத்த வைர மாட்டல்களும் சுடர் விட்டெறிந்தன. கரை காணாது கடல்களில் தவிக்கும் கப்பல்களை தீபஸ்தம்பத்திலுள்ள பெருஞ்சோதி கை காட்டி அழைப்பது போல அவளது நாசியின் மீதிருந்த ஒற்றை வைரக்கல் தனது கிரண கற்றைகளை கரங்களை விரித்து அண்டுவோர்க்கெல்லாம் அபயஹஸ்தம் காட்டி அழைத்தது. ரோஜா பூவை பச்சையான இதழ்கள் மறைத்திருப்பதைப் போல அவள் தனது மேனியில் ஜரிகை புட்டாக்கள் அணிந்திருந்தாள். இடையிலிருந்த தங்க ஒட்டியானம் அவளது தேக அமைப்பை 1000 மடங்கு வனப்பித்து காட்டியது. அவள் இயற்கையில் நாணம் உடையவளாக இருந்தாலும் அவளது கூரிய கண்கள் கபடமாக அங்கும் இங்கும் கடை கண்ணித்து அண்டையில் இருந்தோரை பற்றி விவரங்களை விரைவில் கிரகித்தன. ஆதலின் அந்த நாணம் குடும்ப ஸ்திரீகளின் களங்கமற்ற நாணமாக தோன்றவில்லை. அவள் தனது வலது கையின் மணிக்கட்டில் ஒரு சிறிய கடிகாரத்தை கட்டி கொண்டிருந்தது அவள் புது நாகரிகம் அறிந்த பெண் என்பதை காட்டியது. அந்நிய மனிதருக்கு அருகில் இருந்ததால் பயிர்ப்பை காட்டும் பதிவிரதா ஸ்திரீகளை விட
அதிகமாக அவள் மேனியின் நெளிப்பையும் அமைதியின்மையையும் காட்டி உடைகளையும் ஆபரணங்களையும் நொடிக்கு 100 முறை சீர்திருத்தி கொண்டாள். அவள் அறிந்தோ அறியாமலோ தொடுத்த அத்தனை அம்புகளும் விலக்க ஒண்ணா வகையில் பசுமரத்தாணி போல சாமாவையரது உள்ளத்தில் பதிந்து ஊடுருவி சென்றன. ஆதலின் அவரது பாடு தொல்லையாய் முடிந்தது. முதலில் அவள் தனிமையில் தம்முடன் வரப்போவதாக உணர்ந்தவுடனே அவரது மனத்தில் ஒருவித இன்பமும் அமெரிக்கையின்மையும் லஜ்ஜையும் சுரந்தன. அவளோடு வந்த மனிதன் அவளை தமது பாதுகாப்பில் ஒப்புவித்த பிறகோ அவரது மனோவேதனை மலையாக வளர்ந்து அனர்த்தம் செய்ய தொடங்கியது. சகிக்க ஒண்ணாத ஒரு வகை இன்பமும் துன்பமும் ஒருங்கே எழுந்து அவரது மனத்தை புண்படுத்த ஆரம்பித்தன. அவள் யாவளோ என்பதை முதலில் அறிய அவரது மனம் பதறியது. அவளது அதிகரித்த நாணத்தைக் கண்டு அவள் குடும்பஸ்திரீயே என்று நினைத்து கொண்டார். மாணிக்க கட்டியோ கற்கண்டு கட்டியோ என தோன்றிய அந்த கந்தர்வ மங்கை வேறு எவனுக்காயினும் தன்னை அர்ப்பணம் செய்து விட்டவளோ என்பதை அறிய அவளது கழுத்தில் தாலி இருக்கிறதோ என்று உற்று நோக்கினார். காசு மாலை, வைர அட்டிகை, கடியார சங்கிலி முதலியவை அவளது அழகிய மார்பில் காணப்பட்டனவன்றி மாங்கல்யம் காணப்படவில்லை. அவள் திருவாரூருக்கு செல்பவள் என்பதையும் அவளது பெயர் கமலம் என்பதையும் சந்தேகமற உணர்ந்தார். அந்த ஊர் அவளது பிறந்த விடமோ அல்லது புகுந்த விடமோ என்பதே அவரது சந்தேகமாய் வதைத்தது. கோடீஸ்வரரது செல்வ புதல்வியைப் போல காணப்பட்ட அந்த யவ்வன மின்னாள் நடு இரவில் தனியாக பிரயாணம் செய்ய துணிந்ததே அவருக்கு பெருத்த விந்தையாக இருந்தது. பாலிய பருவத்தினரான சாமாவையர் என்ன செய்வார்? ஏதோ பெருத்த விபத்தில் அகப்பட்டவரைப் போல தமது மதியை இழந்து தவிக்கிறார். தீயின் மேல் வெண்ணெய் என உருகி உட்கார்ந்து போனார். அவளது ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து அதன் அழகிலேயே ஈடுபட்டு தேனில் விழுந்த ஈயைப் போல திகைத்து வாய்ப்புழந்து அசைவற்று உட்கார்ந்து ஏங்கினார். அவள் வெளிப்புறத்தில் விட்டிருந்த தனது முகத்தை எப்போது உட்புறம் வாங்கி திரும்புவாளோ என்றும் அதை எப்போது கண்ணார கண்டு மனதார உண்டு கழிக்கலாமோ என்றும் ஆவல் கொண்டு பதறினார். அதுகாரும் பொன்னாசையில் நெடுந்தூரம் சென்றிருந்த அவரது மனது அந்த பெண்ணாசையில் மிகுந்த உரத்தோடு தாக்கி திரும்பியது. அந்த அதிர்ச்சியினால் அவரது மன உரமும் தரித்திர குணமும் சிதறி போயின. உள்ளமும் உடம்பும் நெகிழ்வடைந்து தயாள குணமும் கண்ணிய புத்தியும் உண்டாயின. அவள் திருவாரூரில் இறங்கி போவதற்குள் அவளுடன் ஒரு சொல்லாயினும் பேசாவிடில் தமது ஜென்மம் கடைத்தேராதென எண்ணினார். தம்மை புலியோ கரடியோ என்று நினைத்து அஞ்சி பிடிவாதமாய் தனது முகத்தை வெளியில் வைத்து கொண்டிருந்த அந்த மங்கையுடன் தாம் எதை குறித்து பேசுவது என்பதையும் எப்படி பேசுவது என்பதையும் அறியாதவராய் மிகவும் தத்தளித்தார். அவரது மனோவேதனையை ஒரு சிறிதும் அறியாத துஷ்ட ரயில் வண்டி கிடுகிடு குடுகுடு கிளு குழு குழுவென்று தாளம் மத்தளம் கஞ்சிரா முதலிய வாத்தியங்களின் முழக்கங்களை செய்து கொண்டு ஓடி திருவாரூருக்கும் அதற்கும் உள்ள இடைவெளி தூரத்தை குறைத்து கொண்டே இருந்தது. இனிய இயற்கை காட்சியிலும் எண்ணிறந்த இன்பங்களின் பெருக்கிலும் ஆழ்ந்து ரயில் வண்டியில் ஏனைய ஜனங்கள் யாவரும் துயிலாகிய கள்ளை உண்டு மயங்கி பிரம்மானந்த நிலை அடைந்து அசைந்தாடி பக்கத்தில் இருந்த பலகைகளிலும் ஒருவர் மீதொருவர் மோதிக்கொண்டனர். நமது இரத்தக்கலப்பு சந்ததியரான மூட்டை பூச்சிகள் சாமாவையர் வந்த வைபவத்தை குறித்து பெருத்த விருந்துண்டு கொண்டிருந்தன. ஆனால் நமது கமலாவோ 3 நாட்கள் ஒரே மூச்சாக துயின்று அப்போதே விழித்தவள் போல சிறிதும் கலக்கமும் அயர்வுமின்றி தனது கண்களை நன்றாக விழித்து கொண்டு தன் மனதை ஏதோ ஒரு நினைவில் செலுத்தியிருந்தாள். அன்றிரவில் தனக்கு கிடைக்கப் போகும் பெரும் பாக்கியத்தை பற்றி அவள் கனவில் நினையாதவளாயும் தனது மன்மத பானங்கள் சாமாவையரது மனத்தில் எவ்விதமான அனர்த்தங்களை விளைவித்தன என்பதையும் உள்ளவாறு உணராதவளாயும் உட்கார்ந்திருந்தாள். சாமாவையர் மாத்திரம் விவரிக்க ஒண்ணாத ஏதோ ஒரு சங்கடம் அடைந்தவராய் அவ்வளவு ரமணீயமான காட்சியின் இடையில் பெருத்த வேதனை அடைந்தவராய் இருந்தார். அந்த நிலைமையில் வண்டி அடுத்த ஊரை அடைந்து நின்றது. அப்போது மணி 11 ஆதலால் ஒருவரும் வண்டியில் ஏறவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர், போர்ட்டர் முதலியோர் கண்களை மூடி துயின்று கொண்டே தமது வேலைகளை செய்தனர். ஆனால் அவ்வூரில் முதல் தரமான நல்ல பெங்களூரு கமலாப்பழம் விற்றது. வண்டியிலிருந்து கமலாக்கனி அருகில் செல்ல வேண்டும் என்னும் நினைவை கொண்ட சாமாவையர் வெளியில் விற்கப்பட்ட கமலாப்பழத்தை வாங்க எண்ணினார். "அடே கமலா, இங்கே கொண்டு வா"
என்று சொல்லிக்கொண்டே எழுந்து வாசற்கதவண்டை ஓடி வந்தார். அந்த பெண் உடனே தனது கால்களை மேலே வாங்கிக் கொண்டு அவருக்கு நெடுந்தூரத்திற்கப்பால் மரியாதையாக விலகிக் கொண்டு சாய்மான பலகையோடு ஒட்டிக்கொண்டாள். என்றாலும் அவள் மீது கமழ்ந்த மல்லிகை, ரோஜா முதலிய அரிய மலர்களின் நறுமணமும் ஜவ்வாது கூந்தல் தைலம் முதலியவற்றின் பரிமள கந்தமும் ஒன்று கூடி அவரது நாசியில் புகுந்து அவரை பரவசப்படுத்தி இன்பக் கடலில் ஆழ்த்தின. தாம் அவ்வளவு நெருக்கமாக அவளிடம் நின்றதை பற்றி அவர் ஒரு வகை லஜ்ஜை அடைந்தார். அவளுடைய புதிய பட்டுப்புடவை சரசரவென்று ஓசை செய்ததும், கையில் அணியப்பட்டிருந்த பம்பாய் வளையல்கள் கலகலவென்று ஒலித்ததும் சங்கீத ஓசையைப் போல அவர் மனத்தில் பாய்ந்து இன்பமும் துன்பமும் உண்டாக்கின. அவர் கமலா பழக்காரனை அமர்த்தலாக அழைத்து, "ஒடை, என்ன விலை?" என்றார். அவன், "சாமி, இது கொடகு கிச்சலி பழம், 1 அணா" என்றான். சாமாவையர், "அடை, எனக்கு 1 டஜன் பழம் வேண்டும், என்ன விலை சொல்கிறாய்?" என்று ஆடம்பரமாக கேட்டார். அவன் அதுவரையில் டஜன் கணக்கில் விற்றவன் அல்லன். அவன் தூக்கத்திலும் இருந்தமையால் கணக்கு சரியாக விளங்கவில்லை. "எடுத்துக்கொள் சாமி, சகாயமாய் தருகிறேன். 1 ரூபாய்க்கு குறையாது. ரயில் புறப்பட்டுவிடும், சீக்கிரமாகட்டும்" என்றான். சாமாவையருடைய நினைவு முற்றிலும் பக்கத்தில் ஸ்வர்ண விக்கிரகம் போல் இன்பமே வடிவாய் உட்கார்ந்திருந்த உயிர் கமலாக்கணியின் மீது சென்றிருந்தமையால் அவர் மனது கணக்கில் செல்லவில்லை. சில்லறை கேட்டுக்கொண்டு அவனிடம் அதிகமாக பேச்சை வளர்த்தி கொண்டிருக்கவும் அவருக்கு பொறுக்கவில்லை. அவன் முழு ரூபாயை கேட்டதை பற்றி மகிழ்வடைந்தவராய் உடனே 12 பழங்களை வாங்கி அந்த பெண் இருந்த இடத்திற்கு எதிர்ப்புற பலகையில் அழகாய் பரப்பினார். தாம் பணக்காரர் என்பதை காட்டிக்கொள்ள நினைத்தவராய் அவர் பலகையில் உட்கார்ந்து கொண்டு ரயில் பையை தமக்கு அருகில் இழுத்து அதை திறந்து உள்ளே இருந்த வலுவான மூட்டையை தூக்க மாட்டாமல் தூக்கி, "அப்பாடா, எவ்வளவு கனம்!" என்று வாய் விட்டு கூறிக்கொண்டே பக்கத்தில் வைத்து அதை அவிழ்த்து அதிலிருந்து 1 ரூபாய் எடுத்து கதவண்டை சென்று பழக்காரனிடம் கொடுத்தார். அதற்குள் அந்த அழகிய மங்கை தனது கடைக்கண் பார்வையை அவரது பண மூட்டையில் செலுத்தினாள். அங்கு ஏராளமான பவுன் குவியலும் நோட்டுகளும் ரூபாய்களும் இருக்க கண்ட பெண்மணி பெருந்திகைப்பும் வியப்பும் அடைந்து அந்த மனிதர் யாரோ லட்சப்பிரபு என்று தீர்மானித்து கொண்டாள். அவர் பழக்காரனிடம் ஏமாறி போனதை அவள் அறிந்தவளாயினும் அதை அவரிடம் தெரிவிக்க அஞ்சி மௌனம் சாதித்தாள். பண மூட்டையை தான் பார்த்ததாக காட்டிக்கொள்ளக்கூடாதென்று நினைத்து அவள் தனது முகத்தை வேறு புறத்தில் திருப்பிக் கொண்டாள். அப்போது தனது ஆசனத்தில் ஒழுங்காக அமர்ந்து கால்களை முன்போல கீழே தொங்கவிட்டிருந்தாள். பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பிய சாமாவையருடைய வஸ்திரமும் அந்த பெண் பாவையின் பட்டுத்துயிலும் உராய்ந்து யோகக்ஷேமம் விசாரித்து கொண்டன. அதை கண்ட சாமாவையரது தேகம் பரவசம் அடைந்தது. மெல்ல ஆடி அசைந்து அழகு நடை நடந்து வந்து தமது மூட்டைக்கருகில் உட்கார்ந்து அதை அதிகமாக பரப்பி காட்டிய பிறகு அதை கட்டி பைக்குள் வைத்த பின்னர் உல்லாசமாக சாய்ந்து கொண்டார். ஒரு பழத்தை எடுத்து தோலை உரிக்கத் தொடங்கியவராய் அந்த பெண்மணியுடன் எப்படி பேசுவதென்பதை பற்றி சிந்தனை புரிந்தார். துணிந்து தாமே அவளுடன் பேசுவதைத் தவிர வேறு வழியில்லை என்று உறுதி செய்து கொண்டார். "ஏமா, திருவாரூருக்கு வண்டி எவ்வளவு மணிக்கு போகிறது?" என்று மிகுந்த அன்பையும் பட்சத்தையும் புகுத்தி கேட்டுவிட்டு அவள் முகத்தில் உண்டாகும் மாறுதல்களை நன்றாக கவனித்தார். அந்த தாக்கலை எதிர்பார்க்காத மங்கை சிறிது திகைப்பும் நாணமும் அடைந்து தனது முகத்தை அப்புறம் திருப்பினாள். ஆனால் அவர் அவளோடு பேசியதை பற்றி அவள் ஆயாசம் அடைந்ததாக தோன்றவில்லை. ஒரு வகை இன்பமுற்றதாகவே தோன்றியது. அப்புறம் திரும்பிய வண்ணம் தனது அழகிய வாயை திறந்து கிளி கொஞ்சுதலைப் போல மொழிந்து, "1 மணிக்கு போகிறது" என்றாள். அது வீணையின் ஒளியைப் போல இருந்ததன்றி மென்மேலும் பேசும்படி சாமாவையரை தூண்டியதாக இருந்தது. தம்முடன் உரையாட அவளுக்கு விருப்பம் உண்டென யூகித்து கொண்ட சாமாவையர் அதிகரித்த உற்சாகமும் ஆவேசமும் அவளுடன் நெருங்கி பழக வேண்டும் என்னும் ஆவலும் கொண்டார். தமது ஆசனத்தை விட்டு அவள் பக்கமாக அரைசான் நகர்ந்து உட்கார்ந்த வண்ணம், "திருவாரூர் ஸ்டேஷனுக்கும் உங்கள் வீட்டிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? நடுராத்திரியில் நீ தனியாக ஸ்டேஷனிலிருந்து வீட்டுக்கு போக வேண்டுமோ? வழியில் திருடரின் பயம் உண்டோ?" என்ற அவளுடைய விஷயத்தில் அந்தரங்கமான அபிமானத்தை கொண்டவராய் கேட்டார். அவ்வணங்கு முன்னிலும் அதிகரித்த குலுக்கு தழுக்கு நாணம் முதலியவற்றை காட்டி,
எங்கள் வீடு கமலாலயம் தெற்கு வீதியில் இருக்கிறது. குதிரை வண்டிகள் ஏராளமாய் போகும், பயமில்லை என்று முன்னிலும் அதிகரித்த இனிமை, வசீகரம், மகிழ்வு முதலியவற்றை காட்டி மறுமொழி கூறினாள். அவளது சொல் அழகும் அபிநயத்தழகும் அவர் மனதை கொள்ளை கொண்டன. மிகவும் மதிமயக்கமும் மோக வெறியும் கொண்டார். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி தவித்தார். அவரது மனது பல இனிமையான கனவுகளைக் கண்டு இன்ப கோட்டை கட்டி கொண்டிருந்தது. யாவரும் தூங்கிய அந்த ராக்காலத்தில் கமலாப்பழம் விற்கப்பட்டதும் அதை தாம் வாங்கியதும் தெய்வத்தின் செயலாக தமக்கு ஏற்பட்டனவென்றும் அந்த உயிர் கமலாக்கனியை தாம் பெறுவதற்கு அது சகுனம் என்றும் நினைத்து அளவளாவியிருந்தார். அப்போது பலகையிலிருந்த ஒரு மூட்டை பூச்சி மாம்பழத்தைப் போல இருந்த அவரது தேகத்தில் வாயை வைத்து ஒரு வாய் ரசம் உறிஞ்சியது. அது, ஐயரே, சின்ன கமலாவை வாங்கியதில் ஏமாறிப்போய் 4 இழந்தீர். பெரிய கமலாவினால் எவ்வளவு ஏமாறுவீரோ, ஜாக்கிரதை, இது நல்ல சகுனமல்ல, அபசகுனம் என்று அவரை எச்சரிப்பதைப் போல இருந்தது. சாமாவையர் புன்னகை செய்தவராய் எழுந்து கீழே பார்த்து, அப்பாடா, எவ்வளவு சுகமாக மூட்டைப்பூச்சி கடிக்கிறது. இந்த SIR வண்டியே எப்போதும் மூட்டைப்பூச்சிக்கு பேர் போனது என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு முழம் அவள் பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டார். அவள் அப்புறம் திரும்பிய முகத்தோடு, ஆம், ஜனங்கள் தூங்கிவிட்டதால் இறங்க வேண்டிய இடம் தெரியாதல்லவா, அதற்காக கம்பெனியார் இவைகளை நியமித்திருக்கிறார்கள். இவைகளுக்கு நாம் சாப்பாடு போட வேண்டாமா என்று தனது நகைப்பை அடக்கிக் கொண்டே கூறினாள். அதை கேட்ட சாமாவையர் பெரிதும் மகிழ்வடைந்து விழுந்து விழுந்து சிரித்தார். 2 நிமிஷம் மௌனமாக இருந்தார். பிறகு, ஏனம்மா, இப்படி ராத்திரி காலத்தில் நீ துணைக்காக இன்னும் வேறு மனிதரை அழைத்து கொண்டு வரக்கூடாதா? இப்படி தனிமையில் வரலாமா என்று உண்மையான உருக்கத்தோடு கேட்டார். உடனே அம்மடந்தை, திடீரென்று புறப்பட்டு திருவாரூர் போக வேண்டியிருந்தது. சரியான துணை கிடைக்கவில்லை. அதனாலேதான் நான் வேறு வண்டிகளில் ஏற மனமில்லாமல் இங்கு வந்தேன். தக்க மனிதர் இருக்கும் இடமாக பார்த்து ஏறிவிட்டால் பயமில்லை என்று தனிமையில் வந்தேன் என்றாள். தகாத மனிதராகிய தம்மை அவள் தக்க மனிதர் என்று மதித்திருப்பதாக வெளியிட்டதை உணர்ந்த ஐயர் பூரித்து புலங்காகிதம் எய்தினார். குனிந்து தமது மார்பையும் உடைகளையும் பார்த்து கொண்டார். முதலில் அவளுடன் பேச்சு கொடுப்பதே கடினமாய் தோன்றியது. 5 நிமிஷத்தில் அவளுடன் மிகவும் நெருங்கி பழக்கம் ஏற்பட்டு போனதை நினைத்து உற்சாகமடைந்து தாம் பிரிவதற்குள் அந்த நட்பு பழுத்து பலனை தரும் என்று உறுதியாக நினைத்து உவகை கொண்டார். மேலும் உரையாடத் தொடங்கி, இப்போது உன்னை கொணர்ந்து ஏற்றிவிட்டவர் யார் என்ற வண்ணம் அவள் பக்கம் நகர்ந்தார். அவர் என்னுடைய மாமன் என்றாள் பெண்ணரசி. ஒவ்வொரு கேள்விக்கு பின்னும் வால் வைப்பது போல ஐயர் அவர்கள் நகர்ந்து கொண்டே தனக்கு அருகில் வந்ததை அந்த இன்பவல்லி உணர்ந்தவளாயினும் அதை கவனியாதவளைப் போல் இருந்தாள். ஆனால் சாமாவையர் அவளுக்கு தெரியாமல் தாம் சாமர்த்தியமாக நகர்ந்து வருவதாக நினைத்து தம்மை தாமே புகழ்ந்து கொண்டவராய், ஏனம்மா, திருவாரூர் உன்னுடைய சொந்த ஊரா என்றார். ஆம், அதுதான் என்னுடைய தாய் வீடு என்று இனிமையாக விடையளித்தாள் மடமங்கை. சில நிமிஷங்களுக்கு முன்பே சாமாவையர் கமலாப்பழத்தோலை உரித்துவிட்டார். அதை அவளுக்கு முதலில் நிவேதனம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதன் பொருட்டு அவளிடம் நெருங்கி பல கேள்விகளை கேட்டு வழி செய்து கொண்டார். பிறகு, ஆகா, வண்டியில் இருப்பது எவ்வளவு வெப்பமாயிருக்கிறது. தாகம் அதிகமாக உண்டாகிறது. உனக்கு எப்படி இருக்கிறது, வியர்க்கவில்லையா என்றார். ஆம், நிரம்பவும் புழுக்கமாகத்தான் இருக்கிறது. வெயில் காலம் அல்லவா என்றாள் மங்கை. அவள் தமது மனதிற்கு உகந்த விதம் வினயமாய் பேசுவதைக் கண்ட சாமாவையர் மிகுந்த மகிழ்வையும் துணிவையும் அடைந்தார். அவளுடன் நெடுங்காலம் பழகிய நண்பரைப் போல தயக்கமின்றி தமது கரத்தை அவளுக்கு அருகில் நீட்டி, இந்த பழத்தை சாப்பிடு, தாகத்திற்கு நல்லது என்று தோல் உரிக்கப்பட்ட ஒரு பழத்தை கொடுக்க அவள் மிகுந்த நாணமும் லஜ்ஜையும் அடைந்தவள் போல காட்டி தனது உடம்பை நெளித்து கொண்டவளாய் தயங்கி, இல்லை, வேண்டாம் என்ற அரை மனதோடு கூறினாள். ஆனால் அவள் தனக்கு உறுதியாக வேண்டாம் என்று சொல்வதாக தோன்றவில்லை. பழத்திற்கு அருகில் இருந்த தனது கையையும் அவள் அப்புறம் இழுத்து கொள்ளவில்லை. சாமாவையர், பாதகம் இல்லையம்மா,
வாங்கிக்கொள், எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்றுதானே இத்தனை பழங்கள் வாங்கினேன் என்ற அன்போடு வற்புறுத்திய வண்ணம் பழத்தை அவளுடைய கையில் வைத்தார். எனக்கு அவ்வளவு தாகம் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று லஜ்ஜையோடு மொழிந்தவளாய் பழத்தை தன் கையால் பிடித்து கொண்டாள். அப்போது அவள் மிகுந்த இன்பமும் துன்பமும் அடைந்தாள் என்பது அவளது அழகிய முகத்தில் நன்றாக தெரிந்தது. அதை கண்ட சாமாவையருடைய மனது எண்ணாததையெல்லாம் எண்ணியது. தேகம் ஆவேசத்தால் துடிதுடித்தது. எவ்வித இடையூறுமின்றி தமது எண்ணம் நிறைவேறி கொண்டு வருவதையும் அந்த பெண்ணுடைய நட்பு முற்றிக்கொண்டே வருவதையும் கண்ட சாமாவையர் தாம் ஸ்வர்கலோகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டார். அவளுக்கு எதிரில் கதவண்டையிலேயே உட்கார்ந்து கொண்டார். பெண்மணி முதலில் காட்டிய நாணமும் குறைந்து போனமையால் அவளும் காலை கீழே விடுத்துக்கொண்டு உட்கார்ந்தாள். எதிரில் உட்கார்ந்திருந்த சாமாவையர் இன்னும் 7-8 பழங்களை வாரி அவளுக்கு அருகில் பலகையில் போட்டுவிட்டு நயமாக, சாப்பிடம்மா, வெட்கப்படாதே என்று கூறியவாறு தாமும் ஒரு பழத்தை எடுத்து தோலை உரித்துவிட்டு சுளைகளை வாயில் போட்டுக்கொண்டு அவளை மென்மேலும் ஊக்கினார். அவள் தனது முகத்தை வண்டிக்கு வெளியில் விடுத்து சுளைகளை தின்ன ஆரம்பித்தாள். ஆனால் வாயில் போட்டுக்கொண்டதும் மென்றதும் விழுங்கியதும் வெளியில் தெரியாமல் அவ்வளவு மறைவாக காரியத்தை நடத்தினாள். 2 நிமிஷத்தில் பழம் தீர்ந்து போனதாகையால் உட்புறம் சிரத்தை வாங்கி கொண்டாள். அதற்குள் சாமாவையர் 3 பழங்களை ஒழித்துவிட்டார். உட்புறம் திரும்பிய பெண்ணை பார்த்து, பழம் ருசியாக இருக்கிறது, இன்னொன்று சாப்பிடு என்று தனது கையில் இருந்த பழத்தை நீட்ட அவள், வேண்டாம் வேண்டாம், அப்புறமாகட்டும், இன்னும் நாம் நெடுந்தூரம் போக வேண்டும் என்று உறுதியாக கூறி மறுக்க அவள் திரும்பவும் எடுத்துக்கொள்வதாக வாக்களித்ததை உத்தேசித்து சாமாவையர் மேலும் அவளை வற்புறுத்தாமல் தமது கையை இழுத்து கொண்டார். பழத்தை பற்றிய உபசரணை அவ்வளவோடு நின்றது. பிறகு ஐயர் திடீரென்று எதை குறித்தோ நினைத்து கொண்டவரைப் போல தமது பையை திறந்து தடபுடலாக அதன் உட்புறமெல்லாம் சோதனை செய்தார். அங்கு பார்த்தார், இங்கு பார்த்தார். அவர் எதை தேடுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் எண்ணத்துடன் பெண்மணியும் அவர் செய்ததை கடைக்கண்ணால் உற்று நோக்கியவாறு இருந்தாள். அடுத்த நிமிஷம் அவர், பைத்தியக்காரன், முக்கியமான சாமானை வைக்க மறந்துவிட்டான். வேலைக்கார பயல்களெல்லாம் முட்டாள்கள். வெற்றிலை பெட்டியை வைக்க மறந்து போக வேண்டாம் என்று 1000 தரம் சொன்னேன். அதை வைக்க மறந்தே போய்விட்டான் என்று தமக்கு தாமே கூறிக்கொண்டு அதிருப்தியாக பையை பூட்டினார். அதை கேட்ட மடந்தை தனக்கு அருகில் இருந்த அழகிய வெற்றிலை பெட்டியை எடுத்து அவர் இருந்த பலகையில் மெல்ல வைத்து, இதில் நிறைய வெற்றிலை இருக்கிறது என்றாள். வெற்றிலை போட்ட நேரத்தில் 5 வருஷம் பழகினவரைப் போல் ஆனார். அந்த நிலைமையில் வண்டி அடுத்த ஊரில் வந்து நின்றது. எப்போது புறப்படும் என்னும் ஆவலினால் சாமாவையரது மனம் துடித்தது. மங்கையும் ஒரு வகையான அமெரிக்க இன்மையை காட்டி, இந்த முள்ளிக்காய் ஸ்டேஷனில் வண்டி எவ்வளவு நேரம் நிற்கிறதே என்று கூறி நெடுமூச்செறிந்தாள். தமது மனநிலைமையைப் போலவே அந்த மோகனாங்கியின் நிலைமையும் இருத்தலை கண்ட ஐயர் இன்ப கனவு கண்டு மனக்கோட்டை கட்டினார். இந்த SIR வண்டியே இப்படித்தான், சுத்தப்பிணம். இதற்கு ஏற்படும் ஸ்டேஷன் மாஸ்டர்களும் தூங்கு மூஞ்சிகள், ஓட்டுகிறவர்களோ அன்றாடங்காய்ச்சிகள் என்று சரமாரியாக திட்ட ஆரம்பித்தார். அவரது மனம் குளிரும்படி வண்டி உடனே நகர்ந்தது. அப்பாடா, இது புறப்பட்டதையா என்ற குதூகலத்தை காட்டினார் ஐயர். சென்ற சில நிமிஷங்களாக ஐயரின் பாதங்கள் அவளது பாதங்களை நோக்கி நகர்ந்து மெல்ல பிரயாணம் செய்து கொண்டே இருந்தன. அந்த நிலைமையில் அவர் அவளிடம் சம்பாஷணையை வளர்த்து கொண்டிருந்தவர் வண்டி புறப்பட்ட பின்னர், ஏனம்மா, நீ இப்போது எந்த ஊரிலிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் கொரநாட்டிலிருந்து வருகிறேன் என்றாள் பெண். கொரநாடுதான் உன்னுடைய புருஷன் வீடோ என்று ஐயர் நயமாக கேட்க அம்மாள் சிறிது நாணி தயங்கி, இல்லை, அது மாமன் வீடு, எனக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை என்றாள். அந்த நல்ல செய்தியை கேட்ட ஐயருக்கு பேருவகையால் அங்கம் பூரித்தது. அவரது பாதங்கள் இன்னும் சிறிது தூரம் முன்னுக்கு சென்றன. உன்னுடைய பெயர் என்னம்மா? ஆம், நான் மறந்துவிட்டேன். கமலம் என்று உன்னுடைய மாமன் சொன்னாரே. அதுவே குதபகாலம். ஏனெனில் அவரது வலது பாதத்தின் விரல்கள் அந்த வடிவழகியின் மிருதுவான விரல்களை முத்தமிட்டு அவைகளோடு உறவாடின. ஆகா, இமை பொழுதில் மின்சார சக்தி பரவுதலைப் போல அவரது பாதத்தின் வழியாக
ஆனந்த வெள்ளம் பரவி அவரது சிகையை உலுக்கியது. மயிர் பொடித்தது. தேகம் பரவசமடைந்தது. தாம் ஜென்மம் எடுத்த நாள் முதல் அதுவரையில் தாம் அத்தகைய இணையற்ற சுகத்தை அடைந்ததே இல்லை என்று ஐயர் நினைத்து அளவளாவினார். தமது கால் தீண்டியது குறித்து அந்த பூங்கோதையின் முகத்தில் கோபக்குறி உண்டானதோ என்பதை அறிய எண்ணி அவளது வதனத்தை அவர் உற்று நோக்கினார். அது காரும் ஜொலித்து வந்த மகிழ்ச்சியே அப்போதும் மாறுபடாமல் தாண்டவமாடியது. முகம் முன்னிலும் அதிகமாக நெகிழ்ந்து உருக்கத்தை காண்பித்தது. அதை கண்ட ஐயரது மனத்தில் பெரிதும் துணிவு உண்டாயிற்று. என்றாலும் விவரிக்க இயலாத அச்சம் ஒரு புறம் அவரை பின்புறம் இழுத்து கொண்டே இருந்தது. தேகமோ கட்டினில் நில்லாமல் தடுமாறியது. அதற்கு மேல் என்ன விதமாக மொழிவதென்பதை அறியாமல் அவர் தயங்கினார். அவளது விஷயத்தில் தாம் கொண்டுள்ள எண்ணத்தை இனி வெளிப்படையாக கூறுவதைத் தவிர சொல்வதற்கு வேறொன்றும் இருப்பதாக அவருக்கு தோன்றவில்லை. அவள் குடும்பஸ்திரியா அல்லது தாசியா என்னும் சந்தேகம் எழுந்து அவரை உழப்ப ஆரம்பித்தது. ஆனால் அதை அவளிடம் கேட்கவும் அஞ்சினார். அவள் தாசியாயிருந்தால் இன்னமும் தாராளமாகவும் சிறிதும் நாணமின்றியும் இருப்பதன்றி தான் தாசி என்பதை நன்றாக காட்டிக்கொள்வாள். கல்யாணமாகாத குடும்பஸ்திரியாயிருந்தால் அவள் தனிமையில் வந்திருக்க மாட்டாள். அந்நிய புருஷனோடு இரவில் அவ்வாறு பழகியும் இருக்க மாட்டாள். ஆகையால் அவர் எவ்வித முடிவிற்கும் வரமாட்டாமல் தவித்தார். ஒரு கால் அவள் குடும்பஸ்திரீயில் வேசையோ என்று சந்தேகித்தார். திரும்பவும் கேள்வி கேட்க தொடங்கினார். ஏனம்மா, இந்த வண்டி திருவாரூர் போனவுடன் அங்கிருந்து நாகைப்பட்டினத்துக்கு வேறு வண்டி புறப்படுகிறதா என்றார். அந்த பெண், இல்லை, இந்த வண்டி 1 மணிக்கு திருவாரூர் போகிறது. அங்கிருந்து விடியற்காலம் 5 மணிக்குத்தான் நாகைப்பட்டினத்திற்கு வேறு வண்டி புறப்படுகிறது என்றாள். அதை கேட்ட ஐயர் பெரிதும் துன்பம் அடைந்தவரைப் போல நடித்து, அப்படியானால் நான் விடியற்காலம் 5 மணி வரையில் கண் விழித்து கொண்டு ரயில் அடியிலேதான் உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆடடா, பெரும் துன்பமாயிருக்கிறதே. இந்த சங்கதி முன்னமே தெரிந்திருந்தால் பகல் வண்டியிலாகிலும் வந்திருக்கலாமே. கையில் பண மூட்டை இருக்கிறது. ஸ்டேஷனில் திருடர் பயம் இருந்தாலும் இருக்கும் என்றார். அவர் அவ்வாறு பேசியபோது அவரது கால் விரல்களும் சுறுசுறுப்பாக ஊமை ஜாடைகள் காட்டி அவளது விரல்களுடன் தந்தி பேசின. பெண் தனது காலை இழுக்காமல் அப்படியே வைத்துக்கொண்டு, ஆம், ரயில் அடியில் திருடர் பயமும் அதிகம், மூட்டை பூச்சிக்கடியும் அதிகம், படுக்கவும் சுகமான இடமில்லை. தங்களுக்கு விருப்பமானால் எங்கள் வீட்டுக்கு வரலாம். 5 மணி வரையில் வசதியாகவும் பத்திரமாகவும் படுத்துவிட்டு ரயிலுக்கு வரலாம். என்னுடைய தாயார் சரியான காலத்தில் தங்களை எழுப்பி விடுவாள் என்றாள். எத்தனை யுகம் தவம் செய்தாலும் காண கிடைக்காத உன்னதமான அழகையுடைய அந்த மங்கை தம்மோடு அவ்வளவு பட்சமாக பேசியதையும் தனது வீட்டிற்கு வரும்படி அழைத்ததையும் காண அவர் தம்மை போன்ற பாக்யவான் இவ்வுலகில் வேறு எவனும் இருக்க மாட்டான் என்று நினைத்து நேரில் பரமபதம் அடைந்தவரைப் போல் ஆனார். அந்த மின்னாள் தமது அழகை கண்டு தம் மீது மோகம் கொண்டிருக்கிறாள் என்றும் நினைத்துவிட்டார். உடனே அவளது கையை பிடித்து கொள்ளலாம் என்றும் அப்படியே பாய்ந்து கட்டிப்பிடித்து அவளை ஆலிங்கனம் செய்து கொள்ளலாமோ என்றும் நினைத்து துடித்தார். ஒரு கால் அவள் கூச்சல் இடுவாளோ என்றும் அஞ்சினார். அவள் தம்மை வீட்டிற்கு வரும்படி அழைத்தது சாதாரணமான பரோபகார சிந்தையினால் இருக்குமோ என்றும் நினைத்தார். ஆனால் தமது கால் அவள் காலில் படுவதை அறிந்தும் அவள் அதை இழுத்து கொள்ளாமல் இருந்ததே அவருக்கு ஒரு விதமான துணிவை உண்டாக்கியது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.